ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? தேவனுடைய வார்த்தையை கேட்க வாஞ்சையா இருக்கிறீங்களா? அப்படி என்றால் வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றே அனுதின தியானத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கிருபையில் இன்னொரு நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. இந்த வருஷ கடைசியில் அப்பா, உம்முடைய சமூகத்துக்கு கூடி வந்து எங்கள் நிலையை நாங்கள் உணர்ந்து திருத்திக் கொள்ளவும் சரி செய்து கொள்ளவும், நீர் கொண்டிருக்கிற திட்டங்களை அறிந்து உமக்கு சித்தமானால் இந்த புதிய வருஷத்திலே பிரவேசிக்கவும் உம்முடைய கிருபைகளை எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னும் எத்தனை நாள் இருக்குங்க? இன்றைக்கு 27ஆம் தேதி. தேவனுடைய கிருபை இருந்தா நாம சில நாட்கள்ல புதிய வருஷத்துக்குள்ளே போகிறோம். ஏதாவது நாட்கள் கணக்கு பாக்குறீங்களா? மணி நேரங்களை கணக்கு பாக்குறீங்களா? என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு வேகமாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஓடினாலும் இன்னும் செய்ய வேண்டியது அநேகம் இருக்கிறது என்ற பாரத்தோடு கடிகாரம் உள்ள யாராவது பிடித்து கொண்டால் நல்லா இருக்கும். இன்னும் அதிகமாய் வேலை செய்வோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்று விரும்புகிறேன். கண்களை மூடி திறக்கிறதுக்குள்ள 2025ஆம் வருஷம் முடிஞ்சது போல காணப்படுதுங்க. சோம்பேறிக்குங்க டைம் நகராது. சுறுசுறுப்பா வேலை செய்கிறவனுக்கு டைம் ஓடிக்கொண்டிருக்கும். முன்பெல்லாம் டைம் பாஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. டைம் பாஸ்க்கு இந்த வேர்க்கடலையோ சுண்டலோ எதையாவது வாங்கி கொண்டு ஒவ்வொன்றாய் வாயில போட்டுக்கொண்டு காலத்தை கடத்துவாங்க. இன்றைக்கு அவ்வளவு கஷ்டம் இல்ல பாருங்க. டைம் பாஸ் செய்வதென்பது இன்றைக்கு மனுஷனுக்கு ரொம்ப சுலபமாகி விட்டது. செல்போன் கையில வந்த பிறகு அந்த செல்போன்ல ரீல்ஸ தள்ளி 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 எத்தனை மணி நேரம் பார்த்தோம் என்று கூட உணர்ந்து கொள்ளாமல் நேரத்தை வீணாக்கிக் கொள்ளுகிறாங்க. இந்த 365 நாட்களை ஆண்டவர் இந்த வருஷத்துல கொடுத்தார். 28, 29, 30, 31 இன்னும் 4 நாட்கள் நமக்கு முன்பு இருக்கு. இந்த நாளை எண்ணாமல் என்றால் 361 நாட்கள் எவ்வளவு நேரம் வீணாகி இருக்கு பாருங்க. என்ன நம்ம சாதித்தது? முதல்ல நம்ம எங்க இருக்கிறோம் தேவனுடைய பார்வையிலே என்று உணர்ந்து கொள்ள வேண்டுங்க. தேவனுடைய கோபாக்கினை நம்மேல் வரும் முன்பே தேவன் நமக்கு கொடுத்த வாய்ப்புகள் எல்லாம் முடிந்துவிடும் முன்பே ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டு கர்த்தருடைய சித்தத்துக்கு நாம கீழ்ப்படிய வேண்டும். தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 1வது நிருபம் 5வது அதிகாரத்திலே, சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களை குறித்தும் சமயங்களை குறித்தும் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. எந்த காலம், எந்த சமயம்? ஏசாண்டவர் வருகிற சமயம், ஏசாண்டவரின் வருகையின் காலம். நாம் இதை அடையாளம் காணணும். கர்த்தரின் வருகையின் நாட்கள் சமீபித்திருக்கு. அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுகிறது. அவர் எப்பொழுது வருவாரோ யாருக்கும் தெரியாது. அதற்காக நாம விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று திரும்ப திரும்பவும் வேதம் எச்சரிக்கிறது. காலத்தை போக விடாமல் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் வந்த பிறகு நீங்க எதுவும் அவருக்காக வேலை செய்ய முடியாது. பகல் இருக்கும் வரைதான் வேலை செய்ய முடியும். இதோ இரவு வேலை வருகிறது, வேலை செய்ய முடியாதாகவே என் பிதாவின் வேலையில் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னபடி இன்றைக்கு ஏசாண்டவரின் அன்பை ருசி பார்த்த நாம, அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிற நாம அவர் சாட்சிகளாய் வாழணும். அவர் திட்டத்தில் இருக்கிற காரியங்களை நாம செய்து முடிக்க வேண்டும். இதோ இரவு வேளையில் திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் பொழுது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும். ஆகவே அவர்கள் தப்பிப்போவது இல்லை.
சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்ல. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. பகல்ல தான் நேரத்தை பார்த்து கொண்டு இருப்போங்க. இரவு படுத்து கண்களை மூடி திறந்தால் பொழுது விடிந்து விடும். இரவு ஒன்னும் செய்ய முடியாது. நம்முடைய பகல் நேரத்தை சரியாய் பயன்படுத்திக் கொண்டால், பகல் நேரத்திலே செய்ய வேண்டிய வேலைகளை செய்தால் இரவு நிம்மதியா தூக்கம் வருமாங்க. இரவிலே நிம்மதியா சமாதானமாக இருக்க முடியும். ராத்திரி நாம தேவனுக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க முடியும். உங்க இருதயத்தை சரி செய்து கொண்டு தூங்கினால் நீங்க தூக்கத்திலேயே இறந்து போனாலும் கர்த்தரிடத்துக்கு போயிடுவீங்க. ஆனா இன்றைக்கு மனுஷனுக்கு நாளைக்கு எழுந்திருப்போம்ல, நாளைக்கு இருக்குல்ல, இன்னொரு புதிய வருஷம் இருக்குல்ல நமக்கு என்ற எண்ணத்தோடையே நாளைக்கு பார்த்து கொள்ளுவோம் என்ற வார்த்தையோடு தொடர்கிறாங்களே தவிர, இதுவே அனுகூல காலம், இதுவே ரட்சிப்பின் நாள், எந்த நாளின் தீங்கு அன்றைக்கு போதும், நாளை குறித்து கலங்காதீர்கள் என்ற வார்த்தையை நாம கண்டுக்கிறது இல்ல. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைங்க, அந்தகாரத்துக்குரியவர்கள் அல்ல. 6ஆம் வசனமாகவே, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம், வெளிச்சத்திலே இருக்கிறோம். இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க சொன்னார் நம்மை ஆண்டவர். நாம் இந்த உலகத்தில் இருட்டா இருந்தால், ஐயோ, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வேற கதி இல்லையே. ஒரு தீபம் ஒளிர்ந்து கொண்டு இருக்கணும்னா அதிலே எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருக்கணும், அதன் திரியை சரி செய்து கொண்டு இருக்கணும். என்னங்க, இன்றைக்கு கரண்ட் பில் வந்ததுனால நமக்கு மீட்டர் ஓடிக்கொண்டே இருக்கணும். எனர்ஜி, அந்த பவர் இல்லாவிட்டால் அது வெளிச்சத்தை கொடுக்காது. நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவரின் அனுபவங்களும் வல்லமையும், ஜெபத்தின் வல்லமையும், விசுவாசமும் அன்பும் இது இல்லாவிட்டால் நாம பிரகாசிக்க முடியாது. அதனாலதான் நாம் பகலுக்குரியவர்களா இருக்கிறோம். நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டு இருக்க கடவோம். நாமோ விசுவாசம், அன்பு என்னும் கவசங்களையும் ரட்சிப்பு, நம்பிக்கை என்கிற தலைச்சீராவையும் தரித்து கொள்ள கடவோம். எப்பொழுதும் நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அவிசுவாசிகளாய் நாம மாறிப்போகாதபடி இயேசுவையே பார்த்து கொண்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவையே நோக்கி கொண்டு முன் செல்ல வேண்டும். உலகத்தை நோக்கி பார்த்தால் நம்ம விசுவாசம் கொஞ்சம் அவிசுவாசமாக மாறிவிடும். வெளிப்பார்வையின்படி நாம நடந்து கொள்வோமே தவிர ஆவிக்குரிய பலனை நம்ம உணர்ந்து கொள்ள முடியாதுங்க. நான் சொல்லுவது உங்களுக்கு புரியுதா? ஏதாவது விழிப்போடு இருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, நீர் எப்பொழுது வந்தாலும் உம்மை சந்திக்கிற நிலைமையில என்ன வைங்க. நீர் எனக்கு ஒப்பு கொடுத்த வேலையை முடித்தேன், என் கடமைகளை நிறைவேற்றினேன், எனக்கு நீர் கொடுத்த வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்திக் கொண்டேன், என் சரீரத்தை தேவாலயமாக காத்து கொண்டேன், நீர் கொடுத்த ரட்சிப்பின் தலை சீராவை தரித்து உம்முடைய சாட்சியாக நான் வாழ்ந்தேன், உம்முடைய அன்பை கொண்டவனாய் உம்முடைய அன்பை உலகத்துக்கு பகிர்ந்தேன் என்று சாட்சி கொடுக்கிறவர்களாய் நம்ம விழிப்போடு இருந்து செபிக்க வேண்டும். மந்தமாக இருக்கிறவன் மோசம் போவாங்க, ஏமாற்றப்படுவான், எதையும் சாதிக்க முடியாது. மந்தத்தை விட்டுவிட வேண்டும். விசுவாசத்தோடு பிசாசை எதிர்க்க வேண்டும், சரீரத்தை எதிர்க்க வேண்டும், உலக ஆசைகளை எதிர்க்க வேண்டும். விசுவாசமும் அன்பும் உடையவர்களாக நாம ரட்சிப்பு, நம்பிக்கை என்னும் தலைசீராவையும் தரித்திருக்க கடவோம். ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று தேவன் நம்மை நியமித்திருக்கிறார். ரட்சிப்படைவதற்கே தேவன் நியமித்தார் தவிர நம்மை தேவ கோபாக்கினைக்கென்று அவர் நியமிக்கவில்லை.
ஏசாண்டவர் பிறந்தார் என்று கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே பாடல்களை பாடினோம், கொண்டாடினோம், தேவனுடைய மேன்மைகளை குறித்து மகிழ்ந்தோம், அலங்கரித்தோம், சமைத்தோம், சாப்பிட்டோம். நல்லதான் இருக்கு. எதற்கு அவர் பிறந்தார் இந்த உலகத்திலே? எதற்கு வந்தார் அவர் இந்த உலகத்துக்கு? என்ன அவர் இருதய வாஞ்சை? எந்த ஒருவனும் அழியக்கூடாது, ஒவ்வொருவரும் என் மீது விசுவாசம் வைத்து, என் மீது நம்பிக்கை வைத்து, நான் கொடுக்கும் இந்த பெரிய ரட்சிப்பை பெற்று என் ராஜ்யத்தின் புத்திரராகணும். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? விசுவாசம் இருக்கா? உங்களில் கிறிஸ்து அன்பு காணப்படுதா? நீங்க கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்ந்து கொண்டு சுற்றி இருக்கிறவர்களை கிறிஸ்துவுக்காக சம்பாதிக்க முடியுதா? என்ன சாதித்தீங்க இந்த வருஷத்துல? உங்கள் சாட்சியை கேட்டு, உங்கள் வாழ்க்கையை பார்த்து, உங்கள் வார்த்தையை கேட்டு எவ்வளவு பேர் இயேசாண்டவரை தங்கள் இரட்சகரா ஏற்றுக்கொண்டாங்க? எத்தனை பேர் மனசோர்விலிருந்து நம்பிக்கை இழந்தவங்க மனம் மாறி கர்த்தரின் பக்கம் திருப்ப முடிந்தது? நாம பிரகாசிக்கணும், மற்றவங்களை பிரகாசிக்க செய்யணும். நாம மாறணும், மற்றவங்களை மாற்ற வேண்டும். நாம வாழணும், மற்றவங்களை வாழ செய்யணும். நாம நிற்கணும், கிறிஸ்துவுக்காக மற்றவங்களை நிற்க வைக்கணும். அவருடைய வருகை நாளில், இதோ ஆண்டவரே, நீர் கொடுத்தவர்களை உமக்காக சம்பாதித்தேன் என்று குறைந்தது உங்கள் வீட்டாரை குறித்து நீங்க சாட்சி கொடுக்க முடியணும். இரவு நேரம் முடிந்து விட்டதோ, பொழுது விடுகிறது. கர்த்தருடைய வருகை நேரம் அதி சீக்கிரமா இருக்கிறது. நாம் யாரும் அழியக்கூடாது என்று அவர் எதிர்பார்க்கிறார். 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரையடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரையடைந்தவர்களானாலும் அவருக்காக வாழும்படிக்கு, தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படிக்கு நமக்காக அவர் மரித்தார். என்னை பொறுத்த மட்டும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். வாழ்ந்தாலும் கிறிஸ்துவே, மரித்தாலும் கிறிஸ்துவே. நான் சாப்பிடுவதும் கிறிஸ்துவுக்காய், தூங்குவதும் கிறிஸ்துவுக்காய், நான் வேலை செய்வதும் கிறிஸ்துவுக்காய். நான் வாழ்வதே கிறிஸ்துவுக்காக. நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் கிறிஸ்துவுக்காகவே. நான் விழித்துக் கொண்டிருந்து வேலை செய்தாலும் தூங்கிக் கொண்டிருந்தாலும் கிறிஸ்துவுக்காகவே. ஆஹா, எவ்வளவு நல்ல வார்த்தை இது! தூங்கணும்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். தூக்கம் அவசியம். ஆனால் உன் இருதயம் சரியில்லாமல் நீ தூங்கினால் பாவத்தின் தூக்கத்திலே நீங்க பாதாளத்துக்கு போய்விடுவீங்க. அதற்குதான் இரவு படுக்கைக்கு போகும் முன்பு உங்க இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி கிறிஸ்து ரத்தத்தில் கழுவப்பட்டவர்களாய் சுத்த மனசாட்சியோடு நல்லபடியா தூங்குங்க. நிம்மதியா தூங்குவீங்க. பிடித்துக் கொள்ளும் போது புதிய பலத்தோடு ஆண்டவரை துதிக்கிறவர்களா இருப்பீங்க. கடைசியாக 11ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக செய்யுங்கள். உங்களுடைய சபைகளில் உபவாச கூட்டம் இருந்தா கலந்து கொள்ளுங்க. உபவாச ஜெபத்திலே ஒருவரையொருவர் தேற்றிக் கொள்ளுவதற்கு, ஒருவருக்கொருவர் என்னங்க பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்க. ஒருவர் தீங்கை ஒருவர் பார்க்க, ஒருவர் அழிவை இன்னொருவர் பார்க்க இன்றைக்கு உலகத்துல மனுஷங்க அவ்வளவு ஆசைப்படுகிறாங்க. நான் வளர வேண்டும், அவங்க எல்லாம் குறைய வேண்டும். நான் பெரிய ஆள் ஆக வேண்டும், அவங்க எல்லாம் ஒன்றுக்கும் உதவாதவர்களை நிரூபிக்கணும்னு எண்ணத்தோடைய மனுஷங்க வாழ்கிறாங்க. தேவ பிள்ளைகளாகிய நாம ஒருவரையொருவர் தேற்றிக் கொள்ளணும். ஒருவரையொருவர் பலப்படுத்த வேண்டும். ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். ஒருவர் நலனுக்காக மற்றவங்க தியாகம் செய்யணும். அதுதான் இயேசு ஆண்டவர் நமக்காக செய்தது. அதற்குதான் சபை நமக்கு அவசியம். சுத்த இருதயத்தோடு ஜெபிக்கிறவர்கள் நமக்கு அவசியம். நம்மை எச்சரிக்கிற, கடிந்து கொள்ளுகிற தேவ ஊழியர்கள் அவசியம். தேவ பிரசன்னம் நமக்கு அவசியம். நாம ரீசெட் செய்து கொள்ள, எப்பொழுதுக்கு அப்பொழுது நம்முடைய இருதயத்தை சரி செய்து கொள்ள, நம்ம மயக்கத்திலிருந்து வெளியே வர, நம்முடைய வேலை நின்று போன இடத்திலேயே திரும்ப தொடர்ந்து அதை நடத்துவதற்கு, அதை நிறைவு செய்வதற்கு. ஆமாங்க, இந்த வருஷ கடைசியிலே ஆண்டவர் வந்தாலும் வருவார். இந்த மாதத்தில் அநேகர் மரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம்.
உன் கணக்கு முடிந்தது, உன்னை முடிக்கிறேன் என்றால் எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கை? கணக்குகள் சரியா இருக்கா? தேவனுடைய வார்த்தையின்படியாக, அவருடைய சித்தத்தின்படியாக வாழாவிட்டால், அவருடைய இரத்தத்திலே கழுவப்பட்ட பரிசுத்த இருதயத்தை கொண்டிராவிட்டால், ஐயோ மரணம் பயங்கரம் நமக்கு. அது அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த கடலிலே யுக யுகமாய் என்றென்றைக்கும் பாடுபட வேண்டியதா இருக்கும். அதற்குதான் நம்முடைய இருதயங்களை சரி செய்து கொள்ளுவோம், நம் மனசாட்சியை சரி செய்து கொள்ளுவோம், பலவீனமான சகோதரர்களை தூக்கி விடுவோம், உடன் விசுவாசிகளை பலப்படுத்துவோம், ஒருவர் பாதுகாப்புக்காய் மற்றவங்க சேர்ந்து வேலை செய்வோம், ஒருவர் நலனை மற்றவங்க விரும்பி இயேசுவின் அன்பை பகிர்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த வருஷ கடைசியில அப்பா, நாங்க என்னென்ன செய்ய வேண்டுமோ, எப்படி இருக்க வேண்டுமோ, எப்படி எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டு ராஜ்ய வாரிசுகளாக ஆயத்தமாக வேண்டுமோ, எப்படியாக நீர் எங்களுக்காக கொண்டிருக்கிற திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களா இருக்க வேண்டுமோ, உம்முடைய ஆவியினாலே எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கையிலே நாங்கள் கீழ்ப்படிவதற்கு, தூங்குகிறவர்களா இராமல் விழித்திருக்கிறவர்களா இருந்து ஜெபிப்பதற்கு, உம்முடைய வசனத்தை தியானிப்பதற்கு எங்கள் இருதயங்களை திருத்திக் கொள்ள, ரட்சிப்பு நம்பிக்கை என்னும் தலைச்சீராவை அணிந்து கொண்டு, விசுவாசம் அன்பென்னும் கவசத்தை தரித்து பிசாசுக்கு இடம் கொடாமல் உம் கிருபையில் பத்திரப்படுத்தப்பட்டு உம்முடைய சித்தமானால் புதிய வருஷத்தில் பிரவேசிக்கும்படிக்கு உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் அவைகள் எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்கிற எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய பட்சத்துல நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. டாக்டர் ஜே பால் தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினமும் தேவனுடைய வசனத்தால் உங்களை பலப்படுத்துகிறோம், உங்களுடைய நலன்களை அறிய விரும்புகின்றோம். தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இந்த ஊழியத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு மீண்டும் உங்களை இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.